எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம மலாயாவோட வரலாறுல ஒரு ரொம்ப முக்கியமான பயணத்துக்கு போக போறோம். அதாவது இஸ்லாத்தோட கதை. ஒரு நம்பிக்கை ஒரு முழு தேசத்தோட அடையாளத்தையே எப்படி மாத்துச்சுன்னு பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். மலேசியாவோட கலாச்சாரம், சமூகம், ஆட்சி இது எல்லாத்துக்கும் அஸ்திவாரமா இருக்கிற அந்த ஒரு சக்தி எதுவா இருக்கும்? அதுக்கான பதில் தான் நாம பார்க்க போற இந்த வரலாற்றுல ஒளிஞ்சிருக்கு. சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு தேசத்தோட தலையெழுத்தையே மாத்தி எழுதின ஒரு நம்பிக்கையோட ஆரம்பம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்க நாம் ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணணும். நிறைய இடங்கள்ல மதம் போர் மூலமா கத்தி முனையில தான் பரவி இருக்கு. ஆனா மலையாளல அப்படி நடக்கல. இங்க இஸ்லாம் சண்டை போட்டு வரல. அதுக்கு பதிலா வியாபாரம், அறிவு தேடல்னு ரொம்ப அமைதியான வழியில தான் வந்துச்சு. இது ஒரு படையெடுப்பு கிடையாது, இது ஒரு கலாச்சார பரிமாற்றம். அப்போ இவ்ளோ பெரிய மதம் கடல் தாண்டி வந்து இந்த மலாய் தீவுகள்ல எப்படி தனக்குன்னு ஒரு புது இடத்த பிடிச்சது? அதோட வருகைக்கான கதையே இங்கிருந்த கடல் பாதைகளோட நெருக்கமா சம்பந்தப்பட்டதுதான். இந்த மதம் பரவுனத ஒரு 3 ஸ்டெப்பா பார்க்கலாம். முதல்ல வியாபாரம் செய்ய வந்தவங்க கடல் வழியா வந்து முதல் தொடர்பை ஏற்படுத்தினாங்க. அவங்களுக்கு பின்னாடியே உலாமாக்கள்னு சொல்ற அறிஞர்களும் மத போதகர்களும் வந்து இந்த மதத்தோட ஆழமான விஷயங்களை சொல்லிக் கொடுத்தாங்க. கடைசியா இந்த போதனைகள் கொஞ்சம் கொஞ்சமா உள்ளூர் மக்கள் மனசுல பதிய ஆரம்பிச்சது. இது ரொம்ப அமைதியா படிப்படியா நடந்த ஒரு மாற்றம். இப்போ நாம கதையோட ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டுக்கு வரோம். அதுதான் மலாக்காவோட பொற்காலம். மலாக்கா சுல்தானகம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட அந்த ஒரு நிமிஷம், அது அவங்க வரலாற்றையே தலைகீழா மாத்தி போட்டுடுச்சு. இந்த மாற்றத்தை பாருங்களேன். இஸ்லாம் வரதுக்கு முன்னாடி மலக்கா ஒரு பிஸியான துறைமுகம், ஒரு ட்ரேடிங் ஹப், அவ்வளோதான். ஆனா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது வெறும் வியாபார நகரம்ங்கிறத தாண்டி ஒரு பவர்ஃபுல்லான இஸ்லாமிக் சென்டரா மாறிடுச்சு. வியாபாரம் மட்டும் இல்ல, மத கல்வியும் அங்க நல்லா வளர்ந்துச்சு. சரி, இந்த நம்பிக்கை எப்படி வெறும் வழிபாட்டோட நிக்காம ஆட்சி அதிகாரத்துக்குள்ளேயும் போச்சு? அதாவது இஸ்லாம் வெறும் ஒரு மதமா இல்லாம அரசாங்கத்தோட ஒரு பாகமாவே ஆயிடுச்சு. இதுலதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அங்கிருந்த ஆட்சியாளர்கள், அதாவது சுல்தான்கள், அவங்க மாநிலங்களுக்கு இஸ்லாமிய தலைவர்களாவும் ஆனாங்க. இந்த சிஸ்டம் மதத்தையும் ஆட்சியையும் ஒன்னோட ஒன்னு பிரிக்க முடியாத அளவுக்கு இணைச்சிடுச்சு. இதுதான் மலாய் மாநிலங்களோட நிர்வாகத்துல ஒரு ஸ்பெஷலான அடையாளமாவே மாறுச்சு. கடைசியா பல 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த விஷயங்களோட தாக்கம் இன்னைக்கு இருக்கிற நவீன மலேசியாவை எப்படி தொடர்ந்து உருவாக்குதுன்னு பார்க்கலாம். நாம நினைக்கிறத விட இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப அதிகம். இதோட லாங் டேர்ம் இம்பாக்ட பாருங்களேன். மலாய் மக்களோட கலாச்சாரம், கலை, பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்துலயும் இஸ்லாம் பிரிக்க முடியாத அளவுக்கு கலந்திருக்கு. அவங்களோட டெய்லி லைஃப், சோஷியல் ரூல்ஸ், ஏன் அவங்க பேசுற மொழியில கூட இதோட தாக்கத்தை நம்மால பார்க்க முடியும். நாட்டோட சட்டம் அமைப்புகள்ல சிலதுக்கு கூட இதுதான் அடிப்படையா இருந்துச்சு. இந்த செல்வாக்கு இன்னிக்கும் நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப தெளிவா தெரியுது. சரி, நாம இந்த விஷயத்த பத்தி பேசி முடிக்கும்போது உங்ககிட்ட ஒரு கேள்வி. வரலாத்தோட இந்த ஒரு பகுதி இன்னைக்கும் எதிரொலிக்குதா? இன்னைக்கு இருக்கிற மலேசிய சமூகத்துல, அதோட அமைப்புல இந்த பாரம்பரியத்தோட தடயங்களை நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்க? யோசிச்சு பாருங்க.